வெல்கம் டு ட்ரீம் சினிமாஸ். தனுஷுடைய குபேரா திரைப்படத்துல இருந்து இன்னைக்கு பார்த்தீங்கன்னா டீசருக்கு ஷார்ப்பா சொன்ன மாதிரி 4-5க்கு ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த டீசர்ல என்னென்ன மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காங்க, ஓவராலா டீசர் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிற ஒரு டீட்டெயிலான ரிவ்யூ தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். இந்த ட்ரீம் சினிமா சேனலை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் விசிட் பண்ணீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த டீசரோட ஸ்டார்டிங்ல பாத்தீங்கன்னா ஆக்டர் ஜிம் சர்ப் அவரை பத்தினா காமிக்கிறாங்க. ஸோ அவர் தான் படத்தோட வில்லனா இருக்கிறதுக்கான சான்ஸ் இருக்கு. ஸோ அவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய கம்பெனிக்கு ஓனர் மாதிரி காமிக்கிறாங்க. அண்ட் அடுத்ததான் நாகார்ஜுனா. ஸோ அவருமே பாத்தீங்கன்னா ஒரு கம்பெனிக்கு ஓனரா இருக்கிற மாதிரி தான் காமிக்கப்பட்டது. ஸோ மேபி கம்பெனி வேஸ்ல 2 பேரும் எதிரியாக இருக்கிறதுக்கான சான்ஸுமே இருக்கு. யாரோட கம்பெனி பெருசு அப்படிங்கிற இந்த ஃபைட்டிங் வந்து இவங்க 2 பேருக்கும் இருக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். தனுஷ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெக்கரா இருக்கிற மாதிரி தான் காமிக்கிறாங்க. ஸோ ஒரு பெக்கரா வந்து நிறைய கஷ்டங்கள்லாம் படுற மாதிரி காமிக்கிறாங்க. ஸோ இப்படி ஒரு சுச்சுவேஷன்ல தனுஷுக்கு பாத்தீங்கன்னா நாகார்ஜுனா ஹெல்ப் பண்றாரு. ஸோ 2 பேரும் ரொம்ப க்ளோஸா இருக்கிற மாதிரி காமிக்கப்படுது. ஸோ எதனால தனுஷ்க்கு நாகார்ஜுனா ஹெல்ப் பண்றாரு அப்படிங்கிற ரீசன் தெரியல. ஸோ மேபி ஏதோ ஒரு இம்பார்ட்டன்டான விஷயத்துக்காக தனுஷ்க்கு நாகார்ஜுனா ஹெல்ப் பண்ற மாதிரி இருக்கலாம்னு நினைக்கிறேன். இந்த டீசர்ல ஃபுல்லாவே நாகார்ஜுனா பாத்தீங்கன்னா ஒரு பாசிட்டிவான பர்சனா தான் காமிக்கிறாங்க. இருந்தாலும் அவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கிரே ஷேட் பர்சனா இருக்கிறதுக்கான வாய்ப்புகளுமே நிறையவே இருக்கு. ஏன்னா டீசர்ல பார்த்து நிறைய டென்ஷன் ஆகிறமான காட்சிகளும் இருக்கு. ஸோ ஒரு கட்டத்துல தனுஷ் வந்து பாத்தீங்கன்னா இவர் ஏதாச்சும் ஒரு விஷயத்துல மாட்டி விட்டோ அல்லது ஏமாத்தியோ வந்து இருக்கலாம். ஸோ அதனால தனுஷ்க்கு எதிரியா கூட நாகார்ஜுனா மாறக்கான சான்ஸ் இருக்கு. ஸோ எதை வச்சு சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த டீசர்ல தனுஷ போலீஸ் வந்துட்டு நிறைய அடிக்கிற மாதிரி காட்சியெல்லாம் வச்சிருந்திருப்பாங்க. ஸோ அடுத்த கட்டே பாத்தீங்கன்னா அந்த போலீஸ் வந்துட்டு தனுஷ் ஒரு இடத்துக்கு வந்து கூட்டு போவாரு. மேபி நாகார்ஜுனாவை போலீஸ் கிட்ட மாட்டி விடுற சீனா கூட இருக்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ அதனால கூட நாகார்ஜுனா ஒரு கிரே ஷேட் பர்சனா இந்த படத்துல மாறுறதுக்கான சான்ஸ் இருக்கு. இப்படிதான் இருக்குமா அப்படிங்கிறது கன்ஃபார்ம்டா தெரியல. மேபி இருக்கலாம். அது மட்டும் இல்லாம நாகார்ஜுனா இந்த டீசர்ல ஒரு இடத்துல பார்த்து நிறைய கிராஷ் இருக்கிற இடத்துல நிக்கிற மாதிரி காமிச்சிருந்திருப்பாங்க. ஸோ அவர் இல்லீகலா நிறைய பிசினஸ் பண்றதுக்கான சான்ஸுமே இருக்குன்னு நினைக்கிறேன். ராஷ்மிகாவில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா தனுஷுக்கு பேரா தான் திரைப்படத்துல வர போறாங்க. ஸோ அந்த டீசர்ல அதே மாதிரி ரிவீல் பண்ணிட்டாங்க. ஸோ இது போக அந்த தனுஷுடைய பேக் ஸ்டோரி வந்து எந்த மாதிரி இருக்க போகுது அப்படிங்கிற கேள்வி இருக்கு. ஸோ இந்த டீசர்ல அதுக்கான எந்த ஒரு குழுவுமே கிடைக்கல. மேபி படம் பார்த்தா தான் அது தெரிய வரும்னு நினைக்கிறேன். ஸோ சாதாரண பெக்கரா இருக்கிற தனுஷ் வந்து பாத்தீங்கன்னா ஃபைனலா பெரிய பணக்காரர் ஆயிடுறேன்னு நினைக்கிறேன். ஸோ அதுதான் படத்துடைய கதையாக இருக்கிறதுக்குமே சான்ஸ் இருக்கு. ஸோ படத்தோட ஸ்டோரி வந்து எக்ஸாக்டா இப்படிதான் இருக்க போகுது அப்படிங்கிறது கிளியரா தெரியல இந்த டீசர் வச்சு பார்க்கும்போது. மேபி ட்ரெய்லர் வந்துச்சுன்னா அதை வச்சு கன்வே பண்ணிடலாம்னு நினைக்கிறேன். ஆனா கண்டிப்பா ஒரு பெரிய சப்ஜெக்ட் படத்துல இருக்குது அப்படிங்கிறது மட்டும் தெரியுது. ஒரு இம்பார்ட்டன்ட் சப்ஜெக்ட் தான் படத்துல பேச போறாங்க அப்படிங்கிறதுமே தெரியுது. ஸோ என்ன சப்ஜெக்டா இருக்க போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ கண்டிப்பா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சப்ஜெக்டா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த டீசர்ல ஒரு கட்டில பாத்தீங்கன்னா தனுஷ் பெக்கரா இருந்து சாமி கும்பிட்ற மாதிரி ஒரு கட்டும், அதுக்கப்புறமா பட்டி வெட்டி சட்டையெல்லாம் கட்டி சாமி கும்பிட்ற மாதிரி ஒரு கட்டும் வந்து வச்சிருந்திருப்பாங்க. ஸோ இந்த டீட்டெயில் பார்த்தீங்கன்னா நல்லாவே இருந்துச்சு. ஸோ இதை வச்சு பார்க்கும்போது முன்னாடியே சொல்லியிருந்த மாதிரி ஒரு சாதாரண பெக்கர் எப்படி பணக்காரன் ஆனா அப்படிங்கிற கதையா இருக்கிறதுக்கான சான்ஸ் நிறையவே இருக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஓவரால் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல டீசர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த டீசர்ல வரக்கூடிய அந்த சாங் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இருந்துச்சு. டிஎஸ்பி பார்த்தீங்கன்னா சூப்பராக மியூசிக் ஒர்க் பண்ணியிருக்காரு. அண்ட் படத்துக்கான கரெக்ட் மூட் செட் பண்ற மாதிரியான ஒரு கரெக்டான டீசரா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த டீசர் பத்தி உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறத மறக்காம இந்த வீடியோவோட கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நீங்க இந்த டீசர் கட் பார்த்துட்டீங்களா? உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறத மறக்காம இந்த வீடியோவோட கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. மீண்டும் மற்றும் சூப்பரான ஒரு வீடியோ உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.